வணக்கம். வாசுதேவன், கூல்கிங், யூபிவிசி விண்டோஸ் அண்ட் டோர்ஸ், திருப்பூர் மற்றும் சோமனூர். நம்ம தொழிற்சாலை அமைத்து ஜன்னல் மற்றும் கதவுகளை தயாரித்து வழங்குகிறோம். இதுவரை நமது நிறுவனத்தால் 29 நிறுவனங்கள் ஆரம்பிக்கப்பட்டு தமிழகத்தினுடைய முக்கிய நகரங்களிலெல்லாம் இந்த தொழில் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு தேவையான வழிமுறை என்ன, அந்த தொழிலை எப்படி தேர்ந்தெடுப்பது, எப்படி இயந்திரங்களை வாங்குவது, எப்படி இந்த தொழிலை செய்வது, இந்த தொழிலை பற்றி எதுவுமே தெரியாது, இதற்குண்டான பயிற்சி எங்கு பெறுவது, இப்படியெல்லாம் தெரியாம தொழில் தொடங்க குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பை தான் நமது கூல்கிங் குழுமம் உருவாக்கி கொடுக்குது. அப்போ மரத்திற்கு மாற்றாக இன்று கட்டுமான துறையில் இந்த யூபிவிசியின் பயன்பாடு அதிக அளவில் இருப்பது உங்க எல்லாருக்கும் தெரியும். ஒரு காலகட்டத்தில் மரங்களை பயன்படுத்தி ஜன்னல் மற்றும் கதவுகளை நம்ம போட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இரும்பை பயன்படுத்தணும், அதுக்கப்புறம் அலுமினியத்தை பயன்படுத்தணும், அது போக ஜிங்க் ஷீட் பயன்படுத்தணும், அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் பயன்படுத்தணும். அப்போ யூபிவிசி பயன்பாட்டிற்கு வந்தது. இந்த யூபிவிசி அப்படிங்கிறது விலை குறைவாகவும் தரம் சிறப்பாகவும் எளிதாக கையாளக்கூடிய வகையில் மெயின்டெனன்ஸ் எதுவும் இல்லை, பெயிண்டிங் தேவையில்லை, பாலிஷிங் தேவையில்லை, பெரிய மேன் பவர் தேவையில்லை, பாதுகாப்பாக ஏர் டைட் ரூமா இருக்கணும் அப்படின்னு சொன்னாலும் இந்த யூபிவிசி ஜன்னல் மற்றும் கதவுகளை பயன்படுத்தினால் உள்ள இருக்கிற சத்தம் வெளியே கேட்காது, வெளியே இருக்கிற சத்தம் உள்ள கேட்காது. அதுபோல ஒரு தரமான ஜன்னல் மற்றும் கதவுகளைத்தான் நமது கூல்கிங் யூபிவிசி நிறுவனம் தயாரிக்கிறது. இந்த தொழிற்சாலை நீங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 25 லட்சம் ரூபாயிலிருந்து 30 லட்சம் ரூபாய் வரை முதலீடு உங்களுக்கு தேவைப்படும். அப்ப இயந்திரம் மட்டும் நீங்க வாங்கி தொழிற்சாலை அமைக்கணும் அப்படின்னு சொன்னால் இயந்திரத்தினுடைய விலை சுமார் ஒரு 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கும். அதற்கப்புறம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, பிளம்பிங் ஒர்க்கு, பிளஸ் வந்து பொறுத்திருக்கு ஹேண்ட் டூல்ஸ், அப்புறம் வந்து ரா மெட்டீரியல், இதெல்லாம் வாங்குறப்போ உங்களுக்கு வந்து ஒரு 20 to 25 lakhs அப்படிங்கிறது முதலீடு வந்துடும். அப்போ ஒரு 25 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் அதிக ஆட்கள் இல்லாமல் ஒரு தொழிலை நீங்க தொடங்கணும், அதிக பேரை நம்பி ஒரு தொழிலை செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த தொழிலை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். ஏன்னா அதிகமான மேன் பவர் தேவை. தயாரிப்பதற்கு ஒருத்தர் 2 பேர் இருந்தாலே போதும், மாற்றத்துக்கு ஒருத்தர் 2 பேர் இருந்தாலே போதும். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆள் கிடைப்பதுதான் மிக சிரமமான ஒரு விஷயம். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில குறைந்த ஆட்களை கொண்டு செய்யக்கூடிய ஒரு தொழில் தான் இந்த யூபிவிசி தொழில். இப்போ இந்த தொழில் நீங்க உங்க பகுதியில் ஆரம்பித்தால் உங்கள் பகுதியில் நடைபெறும் கட்டுமானத்தில் ஜன்னலுக்கு எல்லாமே அப்படிங்கிறது நீங்க ஆர்டர் எடுக்கலாம். இப்ப இன்டீரியர் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அந்த இன்டீரியருக்கு இன்னைக்கு இந்த யூபிவிசியினுடைய பயன்பாடு அதிகம் வந்துருச்சு. ஏன்னு கேட்டா முதல்ல பிளைவுட் மரத்தை பயன்படுத்தி பண்ணும்போது கரையானால் அரிக்கப்பட்டு அந்த மரம் டேமேஜ் ஆகக்கூடிய சூழ்நிலையில இன்றைக்கு கரையானாலும் அரிக்காது, தீயினாலும் உடனடியாக உருகாது அப்படிங்கிற ஒரு பொருள் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது யூபிவிசி மட்டும்தான். அப்போ யூபிவிசியை பயன்படுத்தி இன்னைக்கு இன்டீரியர் தொழிலும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப யூபிவிசி ஜன்னல் மற்றும் கதவுகள் மட்டும் கிடையாது, உள் அலங்கார வேலைகளுக்கும் இந்த யூபிவிசி பயன்படுகிறது. அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய கபோர்டு, லாஃப்ட் கவரிங், டிவி யூனிட், வால் பேனலிங், இது போல இடங்களில் எல்லாம் நம்ம யூபிவிசியினுடைய பயன்பாடு அதிகம் இருப்பதால் எதிர்காலத்தில் அப்படிங்கிறது இந்த யூபிவிசியை பயன்படுத்தி இன்னைக்கு வீடு கட்டுமானத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு பங்கு இந்த யூபிவிசிக்கு இருக்கும். அதனால இன்று நீங்கள் வந்து இந்த தொழிற்சாலை அமைத்து இந்த தொழிலை தொடங்கினால் யூபிவிசி சம்பந்தப்பட்ட வேலைகளையும் நீங்கள் அந்த தொழிற்சாலை செய்யலாம், பிவிசி சம்பந்தப்பட்ட வேலைகளும் நீங்க அதை செய்யலாம். அப்ப அந்த தொழிற்சாலையில் அப்படிங்கிறது வந்து நீங்க தயாரிப்புக்கு அப்படிங்கிறது யூபிவிசி செய்யலாம், பிவிசி நீங்க டோர் செய்யலாம், லாஃப்ட் கவரிங் தேவையான கபோர்டு மற்ற எல்லாமே செய்யலாம். ஏன்னா நிறைய இன்னைக்கு விலை குறைவு, ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஒரு 300 ரூபா 320 ரூபாயில இன்னைக்கு வந்து இன்டீரியர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா பிவிசியை பயன்படுத்தி தான் செய்ய முடியும். நிறைய வீடுகளில் அப்படிங்கிறது வந்து பிவிசியை பயன்படுத்தி அப்படிங்கிறது இன்னைக்கு இன்டீரியர் செஞ்சுட்டு இருக்கோம். அப்போ ஒரு போட்டி இல்லாத ஒரு தொழிலை தமிழகத்தினுடைய 38 மாவட்டத்திலும் படித்த இளைஞர்கள், பட்டதாரிகள் மத்திய மாநில அரசின் உதவியை பெற்று ஒரு தொழில் தொடங்க இருக்கக்கூடிய ஆர்வலர்களுக்கு எந்த தொழிலை தேர்ந்தெடுப்பது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை தான் நமது நிறுவனம் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அப்ப இது ஒரு பைனான்ஸ் கம்பெனி அல்ல, நீங்க இந்த பணத்தை போட்டா இது கிடைக்கும் நான் சொல்ல வரல. இந்த தொழிலை நீங்கள் செய்தால் குறைந்தபட்சம் மாதம் ஒரு 2 to 3 லட்சம் ரூபாய் எளிதாக சம்பாதிக்க முடியும். வேஸ்டேஜ் அதிகம் இருக்காது, அதிக ஆட்கள் தேவையில்லை.
ஸ்டாக் வச்சிருந்தா கெட்டு போகாது. தேவை ஒரு அளவு தப்பா செஞ்சிட்டீங்கனாலும் திரும்ப வந்து போது உங்களால் அதை ரீஸ்ட்ரக்சர் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பான தொழில் இன்னைக்கு வேற எதுவும் இல்லைன்னே சொல்லுவேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், இன்னைக்கு ஒரு காய்கறி கடை வச்சோம் அப்படின்னு சொன்னா கூட மறுநாள் எவ்வளவு அழுகி எடுத்து போகணும்னு தெரியாது. ஒரு பழக்கடை வச்சோம்னா எவ்வளவு லாஸ் வரும்னு தெரியாது. ஒரு ஹோட்டல் வச்சா அன்னைக்கு எவ்வளவு வேஸ்ட் ஆகுன்னு தெரியாது. ஒரு துணிக்கடை வச்சா அப்படிங்கிறது எவ்வளவு வந்து புதிரி விற்காம வந்து புதிரி பழசாகுன்றது தெரியாது. ஆனால் இந்த யூபிவிசி தொழிலில் மட்டும்தான் நீங்கள் தயாரித்தது போக மிச்சம் இருக்கக்கூடிய அந்த துகள்கள் பவுடர் கூட அப்படிங்கிறது வந்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விற்பனை செய்து பணமாகும். அப்ப அந்த அரைத்த பவுடரை கூட நீங்க 40 ரூபாய்க்கு அப்படிங்கிறது கிலோவுக்கு விற்பனை செய்கிறார்கள். சின்ன சின்ன விழக்கூடிய வேஸ்ட் கூட அப்படிங்கிறது காசாயிரும். அப்ப எளிமையாகவும் உங்கள் முதலீடு பாதுகாப்பாகவும் எதிர்காலத்தில் அதிக அளவில் தேவை இருக்கக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்பை பற்றி தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்போ நீங்க தொடங்கக்கூடிய தொழில் எதிர்காலத்தில் ஒரு சிறப்பாக நடைபெறும் தொழிலாகவும் ஒரு பாதுகாப்பான தொழிலாகவும் நீங்கள் செய்யும் முதலீட்டுக்கு தகுந்த லாபம் தரும் தொழிலாகவும் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல நம்ம கூல்கிங் யூபிவிசி ஜன்னல் மற்றும் கதவுகள் நிறுவனம் இதுவரை 26 தொழிற்சாலைகளை நம்ம உருவாக்கி கொடுத்துருக்கோம். எல்லாருமே அப்படிங்கிறது தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க. அவர்கள் நம்மிடம் வரும்போதெல்லாம் அவங்களுக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. இன்னைக்கு பெரிய லெவல்ல தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லாருமே வளர்ந்து இருக்கிறார்கள். 2021 இருந்து தமிழகத்தினுடைய முக்கிய மாவட்டங்களில் எல்லாம் இந்த தொழிற்சாலை அமைக்கப்பட்டு சிறப்பாக அந்த தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் பகுதியில் நீங்கள் இந்த தொழிற்சாலையை தொடங்கி செய்யணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வழிநடத்துகிறோம். எங்களை வந்து சந்தித்து எவ்வாறு இந்த தொழிற்சாலையை ஆரம்பிக்கலாம் அங்க விஷயங்களை கேட்டறிந்து இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் பார்த்தறிந்து இந்த தொழிலை நீங்க தொடங்கலாம். என்னன்னு காரணம் அப்படின்னு கேட்டா, தெரியாத ஒரு தொழிலை அதிக வியாபார அபாயம் உள்ள தொழிலில் நீங்கள் முதலீடு செய்வதை விட பாதுகாப்பாகவும் அபாயம் இல்லாத ஒரு தொழிலில் நீங்கள் முதலீடு செய்தால் நீங்கள் ஒரு வெற்றியாளராக எளிதாக மாற முடியும். மன உளைச்சல் இல்லாத ஒரு தொழிலை உங்களால் செய்ய முடியும். சிரமம் இல்லாமல் பணத்தை சம்பாதிக்க முடியும். எப்படி? நேர்ல வாங்க, சந்திப்போம். நன்றி, வணக்கம்.